அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் நாள் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் 18ஆம் தேதி முதல் வாக்கியத்தின்படியும் மிகவும் வலுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால், உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அதிரடியாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார். பொதுவாகவே அவர் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிசாரமாக செல்வதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர், முழு சுபகிரகமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் தருணம் என்பது இதற்கு பிறகு உறுதியாகவே குருவின் உச்சத்தால் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைய போகின்றன. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் நாள் என்பது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி மிக விரைவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வையில் தோஷத்தையோ தடையையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் சனி, ராகு என எந்த கிரகமாக இருந்தாலும் மனித வாழ்வில் தடை, தாமதம், தோஷம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் இந்த வேளையில் அவை அனைத்தையும் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் உச்சத்தின் காரணமாக நீ தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் கைகூடும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து அக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதோ அல்லது குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படலாம். ஆனால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பெரிய அளவில் குரு பகவானை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பாத ஒன்று நடக்க போகிறது. அவை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான சிரமமோ தடையோ தோஷமோ ஏற்படாது. எனவே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் தருணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது.
குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் குருவின் பார்வையால் விலகுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சத்தின் காரணமாக நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு குரு உச்சத்தின் காரணமாக இனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள், எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அவை நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை குரு பகவான் உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கணித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையில குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நினைத்த காரியங்களில் அதீத தடைகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் கைகூடும். இடர்பாடுகள் அனைத்தும் விலகும். அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உறவினர்களுக்கிடையே, அண்ணன், தம்பி, மாமன், மைத்துனர் என உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்தாலும் சரி, உறவுகளுக்கிடையே இருந்தாலும் பல காரிய தடைகளும் மன வருத்தமும் இந்த தருணத்தில் விலகும். சில நல்ல காரியங்கள் பல்வேறு வகையான மன வருத்தங்களை நீக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். அஷ்டமத்தை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள், தடைகள் போன்றவை நிச்சயமாக இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியத்துடன் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதோடு கடன் சுமையை குறைத்து நன்மையை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை ரீதியாக அசுர வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பமும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே உங்களது முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிரந்தர வேலை, நிரந்தர தொழில் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். தவறவிடாமல் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.